கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் தேவன் நம்மளோடு பேசுகின்ற, இடைப்படுகின்ற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை என்னன்னா, ஆதாரம். ஆதாரம். ஆதாரம் அப்படின்றது என்னன்னா, ஒரு இங்கிலீஷில் அதுக்கு ரிசோர்ஸஸ்ன்னு வச்சுக்கலாம். சப்போர்ட்டுன்னு வச்சுக்கலாம். நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஆதாரம்ன்றது அதுதான் அடிப்படை, மூலதனம். இப்போ ஒரு பிஸ்னஸ்க்கு ஆதாரம் பணம். ஒரு நாட்டுக்கு ஆதாரம் எக்கனாமிக், அதுவும் பணம் தான், பொருளாதாரம். ஒரு நாடு முன்னேற்ற பாதையில் போயிருக்குன்னா அதுக்கு ஆதாரமே அதனோட எக்கனாமிக் தான். எக்கனாமிக் இருந்தால் தான் கண்டுபிடிப்பு இருக்கும், அமைதி இருக்கும், நாட்டில் அமைதி இருக்கும். எதிரிகள் வந்தாங்கன்னா அவங்கள சமாளிப்பதற்கு ஏற்ற எல்லா விதமான படைகளும் ரெடியாக இருக்கும். சாப்பாட்டுக்கே வழி இல்லை, பொருளாதாரத்திலேயே கடை வாங்கிக்கிட்டு இருந்தோன்னு சொன்னால் அந்த நாட்டுக்கு ஆதாரமே இல்லைன்னு தான் அர்த்தம். அந்த நாடு முன்னேற்றமே இல்லைன்னு தான் அர்த்தம். நான் சொல்லிக் கொடுக்கும்போது நிறைய எனக்கு மனசில் கஷ்டம் வரும். நான் ஒரு ஹிஸ்ட்ரி டீச்சர். அப்போ பாடம் நடத்தும் போது டெவலப்டு கண்ட்ரீஸ், டெவலப்பிங் கண்ட்ரீஸ்னு வரும். அப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்க்க போனால் டெவலப்டு கண்ட்ரீஸில் வருமானு ஆசைப்படுவே, வராது. ஏன்னா டெவலப்பிங் கண்ட்ரியில் தான் நம்ம இன்னும் டெவலப்பே ஆகலைன்னு தான் வரும். அப்போ நான் ரொம்ப வருத்தப்படுவேன். ஐயோ, நம்ம இந்தியாவும் டெவலப்டு கண்ட்ரிஸ் ஆமாம். இப்போ ஆனால் கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம இந்தியா செழிப்பான நாடு தான். ஆள்றவங்க சரியான ஆளுங்க வந்தாங்கன்னா நிச்சயம் இது டெவலப்டு கண்ட்ரியாக மாறும். அதற்காக நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கிறது நம்ம கடமை இல்லையா? சரி, இப்போது ஆதாரம். இப்போ ஒரு தண்ணீருக்கு ஆதாரம் என்ன? தண்ணீருக்கு ஆதாரம் மழை. சரி, மழைக்கு ஆதாரம் மேகம். மேகம் இருந்தால் தான் மழை பெய்யும் இல்லையா? மழை பெஞ்சாதான் தண்ணி வரும். அப்போது இதுதான் ஆதாரம். ஒன்றுக்கு ஆதாரம். அது இல்லைன்னா இது இல்லை. ஆமாம் தானே? அதுதான் உண்மை. ஆதாரம்னா அது இல்லைன்னா இது இல்லை. மேகம் இல்லைன்னா மழை இல்லை, மழை இல்லைன்னா தண்ணி இல்லை, பணம் இல்லைன்னா முன்னேற்றம் இல்லை. இப்போ எக்கனாமிக் கண்ட்ரின்னு நம்ம சொல்கிறோம். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இல்லைன்னா அது டெவலப்பிங் கண்ட்ரியாக போயிடும். அது டெவலப்டு கண்ட்ரி இல்லை. ஆதாரம். இப்போ ஒரு மீன் இருக்குது. அந்த மீனுக்கு ஆதாரம் தண்ணீர். அது தண்ணி இருந்தால் தான் உயிர் வாழ முடியும். தண்ணி இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். நமக்கு, உங்களுக்கும் எனக்கும் ஆதாரம் எது? நமக்கு ஆதாரம் என்ன? நமக்கு ஆதாரம், சிலர் இயேசுன்னு சொல்கிறீங்க, ரைட்டு. நமக்கு நம் வாழ்வின் ஆதாரம் என்ன அப்படின்னு சொன்னால், இயேசுன்னு சொன்னாலும் வார்த்தை தான். நம் வாழ்வின் ஆதாரம் வேதம். அதுதான் சத்தியம்தான். நமக்கு ஆதாரம் சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். ஏன்னா ஆண்டவர் நமக்கு முதல்ல மோசே மூலமாக கொடுத்தது என்னன்னா, கற்பனைகள், கட்டளைகள் தான் கொடுத்தார். இதை செய்ப்பா, இதை செய்ப்பா, இதை செய்ப்பா, இப்படி செய்ப்பா, இதை செய்யணும். கட்டளைகள் கொடுத்து 10 கற்பனைகளை கொடுத்தார். அது மாத்திரம் இல்லை, கட்டளைகள், கற்பனைகள், நியாயப்பிரமாணங்கள். எனக்கு அது ஆச்சரியமா, என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன மிருகங்களை சாப்பிடக்கூடாது, என்னென்ன பறவைகளை சாப்பிடணும், என்னென்ன பறவைகளை சாப்பிடக்கூடாது. ஒரு ராஜா எப்படி அவன் யுத்தம் செய்ய போகணும். இப்போ ஒரு ராஜா யுத்தம் செய்ய போனான்னா அவன் என்ன செய்யணுமா? அந்த தேசத்துக்கு சமாதானம்னு சொல்லணுமா. அந்த ராஜா அதை ஏற்றுக்கிட்டாருன்னா போரிடக்கூடாது. அவங்களோட உடன்படிக்கை பண்ணிட்டு இவன் திரும்பிடணும், சண்டை போடக்கூடாது. இப்படி அநேக காரியங்களை குறித்து கர்த்தர் நம்மளோடு பேசியிருக்கிறார். அந்த பரிசுத்த புத்தகத்தில், வேதாகமத்தில் எழுதியிருக்கிறார், நமக்கு சொல்லி இருக்கிறார். அதுதான் நம் வாழ்வின் ஆதாரம். இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, மன்னிங்க, அன்பாயிருங்க. உன் நண்பன் ஒருத்தர் சொல்கிறேன், என்னோட சகோதரன் எத்தனை முறை நான் அவனை மன்னிக்கணும்? 70 முறை மன்னி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் தப்பு பண்ணிவிட்டு உன்ட்ட அப்பா நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொன்னால் மன்னி. அதெல்லாம் கிடையாது. மன்னிக்கவே மாட்டேன்னு சொன்னீங்கன்னா பரலோகமே போக முடியாது. நம்ம ஆதாரத்தில் இல்லை, நம்ம ஆதாரம் போச்சு. அதுதான் நாம் நித்திய ஜீவனுக்கு போகிற நம் ஆதாரம் என்னன்னா வேத வார்த்தைகள் தான். பிரியமானவர்களே, இந்த ஆதாரத்தில் நீங்கள் நிற்கிறீங்களா? இருக்கிறதா? இதுதான். நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுத்திருப்போம், நிறைய பேர் ஆண்டவரோட பிள்ளையாக மாறி இருப்போம். ஆனால்
இந்த அபிஷேகம் கூட பெற்றுப்போம். ஆனால் இந்த ஆதாரத்தை விட்டு நாம் விலகும் போது விலக 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 அபிஷேகம் போயிடுது. எவ்வளவு நீங்கள் வேதத்தில் தேவனுடைய வார்த்தையில் ஆதாரமாய் அந்த ஆதாரத்தில் நிறைந்திருக்கிறீர்களோ அவ்வளவுதான் அபிஷேகத்தில் நிரம்ப முடியும். அபிஷேகம் வார்த்தை இல்லாமல் அபிஷேகம் இல்லை. நம்மளுடைய ஆதாரமே சத்தியம்தான், தேவனுடைய வார்த்தைகள் தான். எத்தனை பேருக்கு அது தெரியல. நான் கேட்பேன், நீங்கள் இன்றைக்கி பைபிள் படிச்சிங்களா? ரொம்ப வேதனையோடு வந்திருக்கும் வந்து கேட்பேன், இன்றைக்கி படிச்சிங்களா? இல்லை. உண்மையை மட்டும் சொல்லுங்கன்னா சொல்லிடுவாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க. இல்லை நான் படிக்கலை. அப்போ கேட்பேன், சரி நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ படிப்பீங்க? ஒரு அதிகாரம் படிப்பேன். அப்போ நான் சொல்லுவேன், ஒரு இட்லி மட்டும் இன்றைக்கி நீங்கள் சாப்பிடுங்க, வேறு நீங்கள் நாள் முழுக்க அந்த ஒரு இட்லியிலே இருங்க, மறுநாள் ஒரு இட்லி சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். அப்படி சாப்பிட்டா என்ன ஆகும்? இந்த நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து போயிட்டு நம்ம பலவீனமாயிருவோம், நம் உடல்நிலை பாதிக்கப்படும், நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாது, கொஞ்ச நாளில் கட்டிலோட கட்டிலாக படுத்துருவோம். அதுபோல் தான் இன்றைக்கும் அந்த வார்த்தை நமக்கு ஆதாரமாக இல்லை என்றால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் படுத்துருவோம், ஆண்டவருக்குன்னு ஓட மாட்டோம், தின்னுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிடுவோம், நல்லா வேலை செய்வோம், ஜாலியாக இருப்போம். ஒரு நாள் கிடைச்சா அந்த நாளை நல்லா என்ஜாய் பண்ணும்படியாக கொண்டாடுவோம். ஆனால் ஆதாரம் என்பது, ஜான் ஜெபராஜ் தம்பி பாடலில் சொல்லியிருப்பார், என் ஊழியத்தின் ஆதாரமே. அல்லேலூயா. ஊழியக்காரர்கள் மட்டும் இல்லை பிரியமானவர்களே, ஒவ்வொருக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆதாரம் என்பது தேவனுடைய சத்தியம்தான். இப்போ அவர் சத்தியத்தை வாசிக்காமல் ஊழியம் பண்ண முடியுமா? இல்லை. அதுதான் மணிக்கணக்காக வாசிப்பாங்க. மோகன் சிலாசரஸ் ஐயா முழங்காலையே எத்தனையோ வாட்டி வேதத்தை முடிச்சிருக்கிறாராம். கேப்ரியல் தம்பி, கார்த்திக் கமாலியல் தம்பி விருதுநர், இது தூத்துக்குடியில் ஊழியமன், அவரும் முழங்காலே தான் பைபிளை வாசித்திருக்கிறாராம். ஏன்னா ஆதாரம், அவங்க ஊழியத்தின் ஆதாரம், வாழ்வின் ஆதாரம், அது எப்படி பிடிச்சிருக்காங்க பாருங்க. அந்த ஆதாரத்தை நம்ம விட்டுட்டோம்னா நம்மளை அது நம்மளையும் கைவிட்டுரும், பரலோகம் நம்மளை கைவிட்டுரும். ஆதாரமே இல்லையே, எப்படி நம்ம அங்கே போக முடியும்? இன்றைக்கி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, இல்லை நான் போயிடுவேன். இல்லை, சத்தியம் தெரியாத படிக்கு. ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுது, வேதத்தினுடைய கற்பனைகள், கட்டளைகள், நியாயப்பிரமாணங்கள் இவைகளை குறித்து உன் பிள்ளைகளுக்கு நீ போதி அவைகளை உன் இருதயமாகிய சதையாகிய பலகைகளில் எழுது. நம்ம அதை எழுதுனா தேவனுக்காய் ஓடுவோம். அவர் அது நம்மளோடு பேசும். ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறவர்ல அந்த வார்த்தை நம்மளோடு பேசும் பிரியமானவர்களே. அது ஜீவனுள்ள வார்த்தை, ஜீவ வார்த்தை, ஜீவ வார்த்தை. அந்த ஜீவ வார்த்தையை நாம் உட்கொள்ள ஜீவ தண்ணீர் நம்மளிடத்திலிருந்து புறப்பட்டு அது ஜீவ நதியாக பாய்ந்து அநேகர் அதில் ரட்சிக்கப்படுவார்கள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார்கள். இன்றைக்கு நம் வாழ்க்கையின் ஆதாரமாக சத்திய வேதம் இருக்கிறதான்னு நாம் ஆராய்ந்து பார்த்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கு பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமுள்ள கடவன். நீங்கள் 1/2 மணி நேரம் பைபிள் படிக்கிறவங்க 1 மணி நேரம் படிங்க, 1 மணி நேரம் படிக்கிறவங்க கூட கொஞ்சம் டைம் கொடுங்க. இன்னும் சொல்லப்போனால் ரிட்டையர்ட் ஆகிட்டு எத்தனையோ பேர் இருப்பாங்க, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம், பேர பிள்ளைகளோட விளையாடுவாங்க, மற்ற இதோட பண்ணுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட போய் இது பண்ணுவாங்க, ஒரு மீட்டிங்க்கெல்லாம் போவாங்க. ஆனால் சத்தியத்தை வாசிக்கிறதுக்கு மட்டும் எனக்கு கண்ணு தெரியல. நிறையா பேர் சொல்கிறதா தான். என் ஃப்ரெண்டுக்கு நான் அப்படி தான் அடிக்கடி, அம்மா நீ படிக்கலைன்னா கஷ்டம்மா, படிமான்னு சொல்லும்போது அவள் சொல்லுவாள் எனக்கு கண்ணு தெரியல. உடனே என்ன பண்ணேன், அவளுக்கு ஒரு கண்ணாடி வாங்கி கொடுத்தேன். கண்ணாடி வாங்கி கொடுத்து படி. அப்புறம் பெரிய பைபிள் வாங்கி கொடுத்தேன் அவளுக்கு. அப்போ சொல்கிறா, இல்லை எனக்கு எழுத்து தெரியலை, மங்களாக இருக்குது. அடுத்து கண்ணாடி வாங்கி கொடுத்தேன். அப்படியும் படிக்காதனால பிசாசானவன் உண்மையில் அந்த வாழ்க்கையை குலைத்து போட்டான். உண்மையில் பிரியமானவர்களே, நம் வாழ்வின் ஆதாரம் நம் பரிசுத்த வேதாகமம். அதை நாம் நேசிப்போமா? ஒவ்வொரு நாளும் நாம் பூஜிப்போமா? அதை வாசிப்போமா? அதை நேசிப்போம், வாசிக்க வேண்டாம், அதை நேசித்து இரவும் பகலும் அதை குறித்து தியானம் பண்ணி கர்த்தருக்காய் எழுப்பி நிற்போம். காட் பிளஸ் யூ.